ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒருத்தர் திடீர்னு கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா காரணம் என்னவா இருக்கும்? உன் வீட்டில் நடந்த மாதிரி இருக்கலாம். யாராவது அவரை பயமுறுத்தி இருக்கலாம். பயத்துல கிணத்துல குதிச்சிருக்கலாம். பாவம், இவ்வளோ நாளாக இவர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினச்சேன். இருந்தாலும் யாரா பண்ணியிருப்பா? அந்த ஆளு வீட்டுக்கு போனா தெரிய வாய்ப்பு இருக்கு. எதுக்கு அந்த பொம்பளை கிட்ட போய் திட்டு வாங்குறதுக்கா? வந்த கோத்துக்கு அந்த பொம்பளை தான் அந்த ஆளை கொண்டு இருப்பான்னு ஊருக்காரங்க பேசிக்கிறாங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாம? அது சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு? மேம், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஜோசப் சாரை நல்லா தெரியும். 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விசாரிக்கலன்னா நல்லா இருக்குமா? அத பத்தி விசாரிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் வரவங்க எல்லாருக்கும் பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம்பா. ஆமா, நீங்க ஒண்ணும் போலீஸ் இல்லையே, அப்படிதானே? இல்ல, நான் போலீஸ் இல்ல. ஆனா ஜோசப் சார் இறந்தது விஷயமா சில கேள்விகள் இருக்கு. எதை பத்தி கேட்கணும்? இது கொலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவரு நைட்டு பாத்ரூம் போறதுக்காக போயிருக்காரு. அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கு பின்னாடி தான் பாத்ரூம் போவாரு. இருட்டா இருந்ததுனால கால் வழுக்கி கிணத்துல விழுந்திருப்பாரு. ஐயோ, அப்படிலாம் முடிவு பண்ணல. ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கேட்டு தீர்த்துக்கணும்ல. நீங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னா நான் உடனே கிளம்பிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை நான் முழுசா சுத்தி பார்க்கணும். நீங்க வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அப்போ அங்க க்ளூ ஒன்றும் கிடைக்கலையா? அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து வாட்டர் டேங்க் வரைக்கும் செக் பண்ணிட்டேன். ஒரு க்ளூவாவது கிடைச்சிருந்தா அதை வச்சு செக் பண்ணிருக்கலாம். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? போலீஸ் தான் இருக்காங்கல்ல, அவங்க கண்டுபிடிச்சுப்பாங்க. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அந்த ஆளை யாராச்சும் கொலை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவன் இந்நேரம் கண்டிப்பாக பயந்துருப்பான். கரெக்டு தான். அவன் ரொம்ப பயந்து போயிருப்பான். வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டான். ம்